முழுமுதற் கடவுளாக விளங்கும் ஐங்கரப் பெருமானுடைய திருவடிகளையும் செந்திலம்பதி செந்திலாண்டவனுடைய திருவடிகளையும் அடியேன் மனம் மெய் மொழிகளால் சிறந்தாழ்ந்து வணங்குகின்றேன். இன்று அருணகிரிநாத சுவாமிகள் அருளியுள்ள கந்தர் அந்தாதி பாடலில் நாம் 88வது பாடலினை பார்க்க இருக்கிறோம். 88வது பாடலினை பாடுவதற்கும் அதனை பொருளுணர்ந்து அறிவதற்கும் ஐங்கரப் பெருமானும் ஆறுமுகப் பெருமானும் அனைவர் கருத்திலும் இருந்து பாடலினுடைய பொருளை உணர்த்துமாறு பணிந்து வேண்டிக் கொண்டு இப்பாடலினை நாம் பார்க்கலாம். பாடலானது அகப்பாடல். செயலங்கை வாலை இறை கோயிலை சிவனாரமுதை செயலங்கை வாலை முனிக்கொண்டல் வாழியை தேவர் பிரான் செயலங்கை வாலை முனைவேலை அன்னவிச்சேயுரையும் செயலங்கை வாலை யுகழ்ச்செந்தில் வாழ்பவள் சேல்விழியே என்று இந்த பாடலானது 4 வரிகளிலும் முதல் சொற்களாக செயலங்கை வாழை என்றே கொண்டு அமைந்துள்ளது. இதனை நாம் பொருள் கொள்வதற்கு ஏற்ப அந்த சொற்களினுடைய பதங்களை பிரித்து மீண்டும் ஒருமுறை கூறி பார்ப்போம். செயலங்கை வாழ் இறை கோயிலை சிவனாரமுதை செயலங்கை வாலை முனிக்கொண்டல் வாழியை தேவர் பிரான் செயல் அங்கை வாலை முனைவேலை அன்ன இச்சேய் உரையும் செய் அலம் கை வாலை உகழ் செந்தில் வாழ்பவள் சேல்விழியே என்று இந்த பாடலினை நாம் பொருள் கொள்வதற்கு ஏற்ப பதத்தினை பிரித்து அமைத்து கொள்ள வேண்டும். இனி நாம் இந்த பாடலினுடைய ஒவ்வொரு அடிக்கான பொருளையும் பார்த்து முழுமையான பொருளை நாம் பார்க்கலாம். முதல் அடியானது செயல் அம் கை வால் இறை கோயிலை சிவனார் அமுதை என்று இந்த சொற்கள் அமைந்துள்ளன. இதில் முதற் சொல்லான செயல் என்பது சேற்றில் உண்டாகின்றன என்ற பொருளை குறிக்கிறது. சேற்றில் உண்டாகின்ற, அம் என்பது அழகிய, கை என்பது ஒப்பற்ற, வாழ் ஒளி பொருந்திய, என்பது சிறந்த என்ற பொருளில், இறை என்பது தலைவன் இறைவனாக இருக்கக்கூடிய நான்முகனை குறிப்பிடுகிறது. என்பதும் சிறந்த இறைவன் என்ற பொருளில் வரும். கோயிலை என்பது ஆலயமாகிய கோயிலை. கோயில் இந்த இடத்தில் எந்த கோயில்? சேற்றில் உண்டாகின்ற அழகிய ஒப்பற்ற ஒளி பொருந்திய சிறந்த நான்முகனுடைய கோயிலை என்று கூறியிருக்கின்றார். நான்முகன் தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடியவர். அந்த தாமரை மலரானது எங்கு உண்டாகக்கூடியது? சேற்றில் உண்டாகக்கூடியது. அத்தகைய சேற்றில் உண்டாகின்ற தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய பிரம்மதேவனை குறிப்பிட்டு அந்த தாமரை மலரை ஒப்புமையாக கூறுகின்றார், தாமரையை என்று கூறுகின்றார். இனி அடுத்து வரும் வரிகளையும் நாம் சேர்த்து பொருளை கொள்ளும்போது இது எதற்கு உவமை கூறுகின்றார் என்பதை பார்க்கலாம். இந்த தாமரையையும் அடுத்து சிவனார் சிவபெருமான் அமுதை என்ற சொல் வருகின்றது. இந்த இடத்தில் அமுது என்பது சிவபெருமான் அமுதமாக உண்டது ஆலகால விஷம், அந்த நஞ்சை குறிப்பிடுகின்றார். நான்முகனுடைய ஆலயமாக தாமரையை குறிப்பிட்டார். சிவபெருமான் உண்ட அமுதமாக அந்த நஞ்சை குறிப்பிடுகின்றார், தாமரையை, நஞ்சை. அடுத்து 2வது வரியில் என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம். செய் லங்கா வாலை முனி கொண்டல் வாழியை தேவர் பிரான் என்று கூறியிருக்கின்றார். இந்த சொற்களில் செய் என்பது வெற்றி பொருந்திய, லங்கா என்பது லங்கை தீவை குறிப்பிடுகின்றார், லங்காபுரியை, அந்த ராவணன் வாழ்ந்த அந்த லங்காபுரியினுடைய அழகை குறிப்பிடுகின்றார். வாழை என்பது அந்த ஒளி பொருந்திய அழகை. முனி என்பது முனிதல், கோபித்த. கொண்டல் என்பது கொண்டல் நிறத்தில் உடையவன், மேக வண்ணத்தினான ராமனது வாழியை என்பது இந்த இடத்தில் அம்பை குறிப்பிடுகின்றார். முதல் வரியில் பிரம்மாவினுடைய இருப்பிடமாகிய தாமரை, சிவபெருமான் உண்ட நஞ்சு ஆக 2. 3வதாக ராமபிரானது அம்பை குறிப்பிட்டிருக்கின்றார். 3வதாக இந்த அடியிலேயே இறுதி சொல்லாக தேவர் பிரான் என்று குறிப்பிடுகின்றார். தேவர் பிரான் என்பது தேவர்களுக்கு தலைவனாகிய இந்திரன் தான் தேவர் பிரான். 3வது அடியோடு சேர்த்து பொருளை கொள்வோம். 3வது அடியானது செயல் அங்கை வாலை முனை வேலை அன்ன இச்சேய் உரையும் என்று அமைந்துள்ளது. இந்த அடியில் முதற்சொல் செயல் என்று உள்ளது. இந்த செயலுக்கு போர் புரிகின்ற என்று, அந்த தேவர்களுக்கு தலைவனாகிய இந்திரன் போர் புரிவதற்காக அங்கையில், அதாவது தன்னுடைய உள்ளங்கையில் பற்றியுள்ள வாலாயுதத்தையும் என்று அதையும் சேர்த்து கொள்கின்றார். அடுத்து முனைவேலை என்பது முனைவேல் கூர்மை பொருந்திய வேலாயுதத்தையும் சேர்த்து கொள்கின்றார். இந்த வாலாயுதத்தையும் வேலாயுதத்தையும்
ஒத்து, இவைகளெல்லாம் ஒத்து, இவை அன்ன என்பது இவைகளெல்லாம் ஒத்து விளங்கக்கூடிய இது எது என்றால் சேய் உறையும் என்று கூறுகின்றார். இச்சேய் என்பது இங்கு இளையோனாகிய குமரப்பெருமான் எழுந்தருளி வீற்றி இருக்கின்ற இடத்தை குறிப்பிடுகின்றார். அந்த இடமானது எப்படிப்பட்டது என்பதை அடுத்து 4வது அடியில் பார்க்கலாம். இவ்வாறெல்லாம் ஓமை சொன்னதினுடைய முடிவாக இந்த இறுதி அடியாகிய 4வது படி நமக்கு அனைத்து விவரங்களையும் கூறுகின்றது. செய் அலம் கை வாளை வாழ்பவள் சேல்விழியே என்று இந்த 4வது அடி அமைந்துள்ளது. இதில் முதல் சொல் சேய் என்பது வயலை உழுகின்ற, அலம் என்பது கலப்பை, அந்த கலப்பையை கைத்து கொண்டு, கை என்பது கோபித்து மோதி, வாளை என்பது வாளை மீன்கள். திருச்செந்தூர் தலத்தில் உள்ள வயல்களில் நீர்வளம் மிகுந்து காணப்படுவதால் அங்கு நீந்துகின்ற வாளை மீன்கள் வயலை உழுகின்ற அந்த கலப்பை மீது மோதிக்கொண்டு கோபித்து கொண்டு செல்கிறதாம். அத்தகைய வளம் சூழ்ந்த அந்த திருச்செந்தூர் தலத்தில் வாழுகின்ற பெண்ணானவள், வாழ்பவள் வாழும் பெண்ணினது சேல் என்பது சேர்க்கெண்டை போன்ற விழிகளை உடையவள், கண்கள் இரண்டும் இவ்வாறு அமைந்திருக்கின்றது என்று கூறுகின்றார். நாம் இதற்கு முன்பாக ஒவ்வொரு அடியிலும் பார்த்த ஓமை அனைத்தும் இந்த தலத்தில் வாழ்கின்ற பெண்ணினுடைய கண்களுக்கு ஓமையாக சொல்லப்பட்ட பொருட்கள். யார் கூறுகின்றார் என்றால் தலைவன் தலைவியை பார்த்து இவ்வாறு இருக்கின்றது என்பதை கூறுவதாக அமைந்தது இப்பாடல். இது குமரக்கடலுள் எழுந்தருளியுள்ள திருச்செந்தூர்பதியில் வாழும் பெண்ணினது கண்கள் நான்முகனுக்கு உறைவிடமாகிய தாமரையையும் சிவன் உண்ட நஞ்சையையும் வெற்றி பொருந்திய லங்காபுரியினது அழகையெல்லாம் அளித்த அந்த மேகவர்ணனாகிய ராமனது அம்பையையும் இந்திரனது வாலாயுதத்தையும் முருகப்பெருமானுடைய கூர்மை பொருந்திய வேலாயுதத்தையும் ஒத்திருந்ததாக அந்த சேர்க்கண்டை போன்ற அமைப்பிலுடைய கண்கள் விளங்குகின்றது என்று தலைவியின் கண்களை தலைவன் நயந்து பாராட்டுவதாக அமைந்தது இந்த பாடல். இந்த பாடல் அன்னையன் துரைத்தல் என்ற துறையின்பார் சேர்ந்ததாக அமைந்திருக்கின்றது. இது அகப்பாடல். நம் அருணகிரிநாத சுவாமிகள் முதல் தேவர்களான பிரம்மன், சிவன், திருமால், ராமன், இந்திரன், முருகவேல் ஆகிய 5 சம்பந்தமாகவே கண்ணுக்கு ஓமை கூறி அழகுபடுத்தி இருக்கின்றார். வேதத்தில் வல்லவர் பிரம்மதேவர். இவர் வெந்தாமரையில் வீற்றிருக்கக்கூடியவர். தலைவியினுடைய கண்ணானது வெண்மையான விழிகளை உடையதாகவும் அறிவு பார்வையாகவும் விளங்குவதாக முதலில் பிரம்மாவை குறிப்பிட்டிருக்கின்றார். இதனை திருவாரூர் உலாவில் கூட அயன் கோயில் நின்று நடுங்கும் நெடுங்கண்ணால் என்று கூறப்பட்டு இருக்கின்றது. அடுத்து சிவன் உண்ட அமிர்தத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். சிவன் உண்ட அமிர்தம் ஆலகால விடம். இந்த விடமானது பெருமானுடைய கழுத்தில் அழகாக கருமணியாக கருணை காட்டுவதாக அமைந்துள்ளது. அதுபோன்று கருணை பார்வையாக அந்த பெண்ணினுடைய கருவிழியை குறிப்பிடுகின்றார். அடுத்து ராமபெருமானுடைய பானமானது குறித்த இலக்கை தப்பாது சென்று தாக்கக்கூடியது, அவநெறியை விலக்கி தவநெறியில் செல்லக்கூடியது. அதுபோன்று தலைவியினுடைய பார்வையும் தலைவனை அடையும் தவத்தையே குறிக்கோளாக கொண்ட உறுதியான தவ பார்வையாக விளங்குகிறது என்பதை இங்கு குறிப்பிடுகிறது. இது இந்திரனுடைய வாள். இந்திரனுடைய வாள் வளைந்து அழகாக அமைந்திருக்கிறது. அதுபோன்று கண்ணானது விழியானது வளைந்த அமைப்பில் அமைந்து அழகு பெற அமைந்துள்ளதாக அழகு விழியாக இங்கு குறிப்பிடுகின்றார். அடுத்து வேலாயுதத்தை குறிப்பிடுகின்றார். வேலாயுதம் ஞான ஆயுதம். அது ஆழமாகவும் அகலமாகவும் கூர்மையாகவும் இருக்கக்கூடியது. விசாலமான ஞான பார்வையை இங்கு குறிப்பிடுகின்றார். பக்குவப்பட்ட ஆன்மாவாகிய அந்த தலைவியானவள் பதியாகிய அந்த தலைவனிடத்தில் விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் என்ற வகையில் அந்த பதியினுடைய பாதத்திலேயே தன்னுடைய குறிக்கோளையும் உறுதியான பார்வையையும் செலுத்துவதால் தலைவனான பதியானவன் தேடி வந்து அந்த ஆன்மாவிற்கு பதிஞானத்தை வழங்கி ஆட்கொள்கின்றான் என்பதை இங்கு கூறுகின்றார். விழிக்கு வேலினை ஓமையாக கூறும் பொழுது வள்ளிநாயகியினுடைய விழிக்கு வேலினை ஓமையாக இந்த வேல் வகுப்பில் முதல் 2
அடிகளில் கூறியிருப்பார். பருத்தமுளை சிறுத்தையிடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் என்று கூறியிருப்பார். அந்த விழிக்கு நிகராகக்கூடிய அந்த தன்மை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், அந்த 3 செயல்களையும் செய்யக்கூடியதாக விளங்கக்கூடியது இந்த வேல். அந்த வேலாயுதத்தை ஒத்தது வள்ளிநாயகியாருடைய அந்த விழி என்று இங்கு குறிப்பிட்டிருப்பார் நம் அருணகிரிநாத சுவாமிகள். வேலானது பஞ்சகிருத்திய சக்தி உடையது. அடியில் தடங்கண்ட வேல் என்று திருப்புகளில் கூறியிருப்பார். தோற்றுவிக்கக்கூடிய சக்தியை குறிப்பிடுகின்றது. வீரவாகு தேவரையும் நக்கீரரையும் காத்தளித்த காரணத்தினால் அது காத்தலையும் செய்தது. சூரசம்காரம் செய்ததால் சம்காரமும் செய்யக்கூடியது. அடியார்களிடத்து வெம்மையை மறைத்து தன்னருள் காட்டியும் பகைவரிடத்தில் தன்மையை மறைத்து வெம்மையை காட்டியும் ஒழுகுவதால் துரோபாவ சக்தியையும் இந்த வேலாயுதம் உடையதாக இருக்கின்றது. குமரகுருபரர் நாவிலும் அருணகிரியார் நாவிலும் பொறித்து நலன் தந்த காரணத்தால் அனுக்கிரகமும் செய்யக்கூடியது வேலாயுதம். இந்த பஞ்சகிருத்திய சக்தி வேலிடத்தும் உண்டு என்று குறிப்பிடுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள். அதனால்தான் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் என்று கூறுகின்றார். வள்ளியம்மையாருடைய விழி பார்வைக்கும் இத்தகைய பஞ்சகிருத்திய சக்திகளை குறிப்பிட்டிருப்பார் நம் அருணகிரிநாத சுவாமிகள். அபிராமி பட்டர் அபிராமி அம்மையினுடைய கடைக்கண் பார்வையினால் வரக்கூடியது தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று கூறியிருப்பார். அம்மையினுடைய கடைக்கண் பார்வையினால் அனைத்து நலமும் பெறலாம். தான் போலும் அருணகிரிநாத சுவாமிகள் இந்த கந்தரந்தாதி பாடலில் கண்ணயந்துரைத்தல் என்ற ஒரு துறையில் பக்குவப்பட்ட ஆன்மாவாகிய தலைவியினுடைய கண்ணினுடைய பார்வையை இங்கு அழகாக ஓமை அமைத்து நமக்கு தந்துள்ளார். நாமும் பாடலினுடைய சுருங்கிய வடிவை பார்த்து இப்பாடலினை நிறைவு செய்வோம். குமார கடவுள் அமர்ந்தருளிய திருச்செந்திற்பதியில் வாழும் பெண்ணினது கண்கள் பிரம்மாவுக்கு உறைவிடமாகிய தாமரையையும் பரமசிவனிடம் உள்ள நஞ்சையும் இலங்கையை அளித்த ராமனது பானத்தையும் இந்திரன் கைவிளையையும் ஒத்து விளங்குகின்றன என்று தலைவன் தலைவியை பார்த்து கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. நாமும் விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் என்ற வகையில் முருகப்பெருமானுடைய பாதத்திலே நம்முடைய விழியை செலுத்தி அருளை வேண்டி இப்பாடலினை நிறைவு செய்வோம்.